அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பு. குறிப்பாக அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை மழை வந்து எந்தெந்த மாவட்டத்துக்கு சொல்ல வராங்க அப்படின்னு தான் இந்த செய்திருப்பில் பிரீஃபாக மட்டும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் குறைவான கனமழையும் எந்தெந்த மாவட்டம் தரவல்லது அப்படி தான் இந்த செய்திருப்பில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா குறிப்பாக நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா வானிலை மற்றும் மழை பற்றிய குழு தவிர உடனுக்குடன் நாங்கள் துல்லியமாக அப்லோட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக சென்னையில் விட்டு விட்டு மழை பெய்து வரும் மிதமான இன்று மழை வந்து குறைய தொடங்கும் என கணிக்கப்பட்டுள்ளதாக சொல்ல வராங்க. ஸோ அதை பொறுத்த மட்டும் இந்த செய்தி குறிப்பில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் நேற்று மாலை முதல் பல்வேறு இடங்களில் இடைவிடாது மழை வந்து பெய்து வந்தது. குறிப்பாக நுங்கம்பாக்கம், தியாகராய நகர், ஆலந்தூர், கிண்டி, கோயம்பேடு, நெற்குன்றம், மதுரவாயல், வானரகம், குறிப்பாக வலசவாக்கம், ராமபுரம், காரம்பாக்கம், போரூர் மற்றும் இந்த வானகரம் பகுதிகளில் கனமழை பெய்ததாகவே தற்போது நமக்கு கிடைத்த செய்தியாக பார்த்தோம். ஸோ இதே போன்று சென்னையில் OMR சாலை, சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி, குறிப்பாக அந்த துறைப்பாக்கம், பெருங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை வந்து பெய்ததாகவே நம்ம ஏற்கனவே பார்த்த நிலையில் தற்பொழுது பார்த்திங்கன்னா பள்ளிக்கரணை, மேடவாக்கம், ஒட்டியம்பாக்கம், சித்தாவள பக்கத்தில் குறிப்பாக இடைவிடாது மழை வந்து பெய்ததால் ஒரு குளிர்ச்சியான சூழல் வந்து நிலவியதாக பூந்தமல்லி, குன்னன்சாவடி, காட்டுப்பாக்கம், சம்பரம்பாக்கம், மாங்காடு மற்றும் குன்றத்தூரில் மிதமான வந்து மழை பெய்தது. ஸோ இந்த நிலையில் சென்னை மற்றும் அதனுடைய புறநகர் பகுதியில் பொறுத்தமட்டில் இன்று மழை வந்து படிப்படியாக குறையும் என்ற வானிலை ஆய்வு மையம் குறிப்பாக இந்த பிரதீப் ஒரு ஜான் வந்து தெரிவிச்சிருக்காரு இந்த செய்தி குரூப்பில். ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மழை பற்றி கூடுதலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ரெடி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.